அவங்க ஒரு 2 இயர்ஸ் பேக் இந்த இடத்துல கட்டி இது கேன்சருக்கான அறிகுறி அட்டாக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொன்னாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் இந்த இன்டர்வியூ வந்து புனர்ஜென்மாங்க நார்மலாக அவங்க ஃபுட்டு எல்லாம் நார்மலாக சாப்பிட்டுக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேரு? சக்திவேல். நீங்க யாருக்காக இங்க வந்திருந்தீங்க? எங்கள் அம்மாவுக்கோசரம் வந்திருக்கேன். அவங்க வயசு? 50. அம்மா பேரு? ஜெயா. ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க ஒரு 2 இயர்ஸ் பேக் இந்த இடத்துல கட்டி நாங்கள் நார்மல் கட்டின்னு அங்கேயே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். நார்மல் கட்டின்னு சொல்லி ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணால் ஓகே ஆகிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணி 1 இயர் பேக்கு திருப்பணும் அதே இடத்துல கட்டி திருப்பணும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இது கேன்சருக்கான அறிகுறி அட்டாக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொன்னாங்க. இப்போ நீங்க கட்டி வந்ததுன்னு சொன்னீங்களா? அந்த கட்டி வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? நம்ம ஃபஸ்ட்டு அந்த கட்டி வரும்போது இந்த இடத்துல வலி, வெளியே கூட அந்த கட்டி வரல, உள்ளுக்குள்ளேயே கட்டி வலி, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, அந்த தொண்டை அப்படியே எரிக்கி பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சரி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அங்கே எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? அங்கே குப்பம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அங்கே போனோம், ஸ்கேன் பண்ணி பார்த்து இது சர்ஜரி பண்ணி ஆகணும், இது உள்ளுக்குள்ளே கட்டி இருக்குன்னு சொல்லி அதுக்கு சர்ஜரி பண்ணப்படி ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலீங்களா? டெஸ்ட் அனுப்பிச்சோம். அது நார்மல் கட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க, நார்மலாக இருக்குது, ஒன்றும் எது பிரச்சனை இல்லைன்னாங்க. சரி நாங்களும் அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 2 மந்த்ஸ் சாப்பிட்டோம் டேப்லெட்டு. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பணும் ஒரு 1 இயர் பேக்கு திருப்பணும் அதே இடத்துல சைடில் கட்டி திருப்பணும் அதே சிம்டம்ஸு, வலி, சாப்பிட முடியல. அதனால் திரும்ப அங்கேயே போய் பார்த்தோம். ஸ்கேன் பண்ணிட்டு திரும்ப சர்ஜரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணி திரும்ப அந்த டெஸ்ட் ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க பார்த்துட்டு இது கேன்சருக்கான அறிகுறி, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் அவங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கு விருப்பம் இல்லை. வெளியில் அலோபதி எல்லாம் வேண்டாம், ஆயுர்வேதிக்கு அலோபதி வேணாம், அதை விசாரிச்சு பார்த்தா நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஆனால் ஆயுர்வேத டேப்லெட் எங்கன்னு கிடைக்குமான்னு சர்ச் பண்ணோம். அப்போ ஃபேஸ்புக்கில் இந்த இன்டர்வியூ வந்து புனர்ஜென்மாவில் அதை பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வந்தோம். இப்போ அவங்களால இப்போ நார்மலாக சாப்பிட முடியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக அவங்க ஃபுட்டு எல்லாம் நார்மலாக சாப்பிட்டுக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே.